ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூட்டோ எபிசோடு 8 பார்ட் 4 பார்க்கலாம் வாங்க. லவ் ஃபெயிலியரான 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐயனுடைய ஃப்ரெண்டுக்கு அந்த போலீஸ் லேடி கூட பிரேக்கப் ஆகிட்டு ஐயனுக்கு இனிமேல் ஓமை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படி நினச்சிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் லவ் ஃபீல்டில் இருக்கிறதுனால 2 பேரும் சரக்க போட்டுட்டு ரூமில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு அவளை பிடிக்க மாட்டேங்குது, ஆளுக்கு ஒன்றை பிடிக்க மாட்டேங்குது, என்ன வாழ்க்கையோ இது அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு நல்லா குடிகாரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். என்ன இருந்தாலும் ஓம் தான் அவளோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்லிட்டா, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு ஐயன்னு போட்டு புலம்பிட்டு கிடக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு குடிபோதையில இருந்தா கூட அந்த ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுது, ஏன் அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஓம் நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது நானா? அந்த ஓம் நானா எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் விட்டுட்டு அடுத்த டாபிக் போயிடுறாங்க. இருந்தாலும் அப்போதான் ஐயனுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏய் நீ சொன்னது கரெக்டு தான், அது ஏன் நானா இருக்கக்கூடாது? நான் கூட ஒரு 2 times அந்த மாதிரி யூனிஃபார்ம் மாற்றி போட்டு போயிருக்கேனே, அந்த ஓம் நானா ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா ஓமை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் பயப்படுற ஆளு, அவள் போயிட்டு யாரையும் காப்பாற்றலாம் மாட்டா. அப்படி இருக்கும்போது அந்த பொருள் நான் ஏன் இருக்கக்கூடாது? இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. இவங்க அங்கே வேக வேகமாக கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்க வேற இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க அந்த கேஸை விட்டது தான் எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணம் இல்லையா? ஐயன் ஃப்ரெண்டோட கேஸு, அந்த கேஸை அவங்க ரீஓப்பன் பண்ண போகிறாங்களாமா. அதுக்காக அவங்க ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கசின்ட்டு கேட்டதும் கசின் காரில் கூப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க அங்கே போகும்போது அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியா இல்லையா, சரி நான் குடிச்சிருக்கேன், ஸோ நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அந்த சர்வெண்ட்டும் ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்குது. அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டு ஐயன் மேவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, மே ரொம்ப நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா, நான் வேணா வந்துடுவா திரும்பின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ரொமான்டிக் டாக்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்களுக்குள்ள, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உரிமையாக நல்லா பேசியிருப்பாங்க. அப்படின்னு கேட்கும். இல்லை அந்த அளவுக்குலாம் நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப பெருசு பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸை கீழே வைக்கிறாங்க. நீ இப்படி சொல்லாமல் வந்தது தான் பிரச்சனை, சொல்லிட்டு வந்தால் நான் அங்கேயே இருந்திருப்பேன்னு சொல்லி மே சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே மே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா விடு, நீ எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னல, அந்த ஸ்டோரியை சொல்லன்னு சொல்லி ஐயன்னு கேட்குறாங்க. உனக்கு ஸ்டோரியா வேணும்? சரி அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ போயிட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஆல்பமை எடுத்து பாருங்கிறாங்க. அவங்களும் ஃபோட்டோ ஆல்பமை எடுக்கிறாங்க. அந்த ஆல்பத்தை வச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. அந்த பேங்காங் பிளான்டேரியமுக்கு போன அந்த சீன் தான் இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு ஐயன் வந்தது தான் காமிச்சிருப்பாங்க, அடிச்சது சண்டை போட்டதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க இல்லையா அந்த சன்செட் பார்த்த இடத்துல, அதனால பேலன்ஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்க முடியாது. இப்போதான் பேலன்ஸ் ஸ்டோரியை சொல்லுவாங்க. நிறைய பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீ ரொம்ப ஸ்டைலாக கையை பிடிச்சி நிறுத்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு, மற்றவங்ககிட்டேருந்து பணத்தை அடிச்சு பிடுங்கிறதுலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அடிக்க வரும்போது கையையும் பிடிச்சி ஒரு விடுவாங்க. அந்த பொண்ணு ஓடி போய் அந்தாண்ட விழுந்துடும். மே அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் போட்டு செம்ம அடிச்சு அதுங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கீழே கிடக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு, நீ என்ன இப்படி இருக்க, கொஞ்சம் கூட ஒரு இதாக இருக்க மாட்டாங்க, தைரியமா இருக்கிறது இல்லையா, அவங்களை எடுத்து கேள்வி கேட்கறது இல்லையான்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லும் போதுதான் இவங்க பேட்சை பாக்குறாங்க. பேட்ச்ல ஓபம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்பதான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ஓ அப்போ ஓமோட யூனிஃபார்மை நம்ம தானே போட்டிருந்தோம், நம்ம தானே ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போதான் இவங்களுக்கு எல்லாமே மைண்டில் ரீகால் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அங்கே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஓ புரிஞ்சிருச்சா, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேவுக்கும். இது எல்லாமே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ
என்னோட சர்வன்ட் கொடுத்துட்டு போன அந்த காஃபி மக்கை பாருன்னு சொல்றாங்க. அந்த மக்ல அந்த பேங்காங் பிளான்டரியத்துடைய சிம்பிள் போட்டிருக்கு. அதுல ஏன் அது போட்டிருக்குன்னா இவங்கள முத அங்க பார்த்ததுனால அதை ஞாபகப்படுத்துற விதமா தினமும் காலையில குடிக்கும் போது அதை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சிம்பிள் போட்ட காஃபி மக்கை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அதை தான் இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஐயனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்க எப்பவுமே பண்ற அந்த மைல்டு ஸ்மைலை இப்ப பண்றாங்க. 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா, நீ அங்கேயே இரு, நம்ம நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. மேவோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நானா, ஃபர்ஸ்ட் லவ் நானான்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உருண்டுட்டு கிடக்காங்க. ஐயே ஜாலி 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 ஜாலின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. இப்படியே இந்த சீன் பைத்தியக்காரத்தனமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல. அப்ப அவங்க ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து என்னால ஹக் பண்ண முடியலையே, மே இப்பன்னு பார்த்து நீ வெளில போயிட்டியே, யாரை கேட்டு போனியோன்னு இவங்க ஒரு பக்கம் புலம்ப, இன்னொரு பக்கம் மேவும் புலம்பிட்டு இருக்காங்க. அங்க கசினும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான கேர்ள் தான், எவ்வளோ அழகா வீட்டில் உள்ள சர்வன்ட்டு போட்டோ ஆல்பம்னு வச்சு இவ்வளோ ஈஸியா இந்த விஷயத்த முடிச்சுட்டு, இது டைரக்டா சொல்லியிருந்தா கூட சண்டை வந்திருக்கும், பட் நீ இன்டைரக்டா இவ்வளோ அழகா சொல்லியிருக்கே, சூப்பர் ஆள் தான் நீன்னு சொல்லி கசின் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2-3 நாளா நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். இந்த சீக்கிரட்டை எப்படி சொல்றது, இந்த விஷயத்த அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. அதுவும் அவ என்னை தாண்டி அப்செட்ல இருந்தா. அவளுடைய ஃபர்ஸ்ட் லவ், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அவ இல்லையோன்னு நினைச்சவ ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு ஐயனுடைய ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தையும் நம்ம மாத்தணும். அதை சரி பண்ணுனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த 2 ப்ராப்ளம் தானே உங்களுக்கு இருந்திருக்கும். ஐயனை வந்து ஓம் நினைச்சு ஓம் லவ் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. இன்னொன்னு அவங்க ஃப்ரெண்ட் லைஃபை கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இது 2மே இப்போ ஓகே, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. ஐயன் வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு வண்டி வேணும், வண்டியை கொடு, நான் போயிட்டு என் ஆளை பார்க்கணும், நாளைக்கு எனக்குன்னு புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வர போறா, அவளை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு படுத்துருக்காங்க. அதோட இந்த எபிசோடு, இந்த பார்ட் எல்லாம் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.